ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் இங்கே நமக்கு முக்கியமான ஒரு 2 காரியத்தை கற்றுத்தருகிறது. முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விண்ணப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. என் இருதயத்தின் வேண்டுதல் அதுதான். நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம் அதுதான். என்ன விண்ணப்பம்? இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. நம்ம 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தப்படும் பொழுது, வழிநடத்த ஆரம்பிக்கப்படும் பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிற துக்கம் அதுதான், வேதனை அதுதான். நாம் ஆண்டவருக்குள் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரா? ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கிறோமா என்பதற்கு அடையாளமே நம்முடைய சொந்த ஜனங்கள் மேல் நமக்கு வருகிற ஆத்ம பாரம், ஆத்ம தாகம். இதுதான் ஒரு அளவுகோலாய் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வேதத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கிறோம், தேவனை நோக்கி நான் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ 9ஆம் அதிகாரம் முடிந்து 10ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய ஜெப வாழ்வு, நம்முடைய ஜெபம் முக்கியமாக எதை மையமாய் இருக்க வேண்டுமா? நமக்குள் இருக்கிற ஆத்தும பாரத்தினால் நிறைந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி இந்திய கிறிஸ்தவ வரலாற்றை நாம் எடுத்து படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு காரியம் யோசிப்பேன். இங்கிலாந்திலிருந்து மிஷினரிகள் வந்தார்கள், அமெரிக்காவிலிருந்து சில மிஷினரிகள் வந்தார்கள். இப்படி இந்தியாவிற்கு பல தேசங்களிலிருந்து தேவனுடைய ஊழியர்கள் இங்கே மிஷினரிகளாய் வந்தார்கள், ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்த அன்று இன்றைக்கு இருக்கிற அதே எதிர்ப்பு அன்றைக்கும் இருந்தது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் கிராமத்தில் போய் ஊழியம் செய்தால் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் என்று அரசியல் கட்சியாகவும் இருக்கிறார்கள், சங்கமாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை எதிர்க்கிறார்கள். காவல்துறையிலே கொண்டு போய் நம்ம தேவையில்லாத வழக்குகளை தொடுக்கிறார்கள். நம்மை செயல்பட விடக்கூடாது என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதே பிரச்சனை ரேனியஸ் ஐயர் இங்கே திருநெல்வேலியிலே ஊழியம் செய்யும் பொழுதும் அதே பிரச்சனை இருந்தது. அன்றைக்கு அவர்கள் விபூதி சங்கத்தார் என்று ஒரு சங்கம் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிறது போல தான், பெயர் தான் வேறு. அன்றைக்கும் எதிர்ப்புகள் இருந்தது, அன்றைக்கும் போராட்டங்கள் இருந்தது. அன்றைக்கும் கிராமத்தில் உள்ள பிராமணர்கள் பகிரங்கமாக எதிர்த்தார்கள். கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் அளவுக்கு அவர்கள் துணிந்தார்கள், வரலாறு சொல்லுகிறது. ஆக இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையில்தான் அன்றைக்கும் ஊழியம் நடந்தது, இன்றைக்கும் ஊழியம் நடக்கிறது. ஆனால் அன்றைக்கு நடந்த ஊழியம் ஒரு கனிதரும் ஊழியம். கிராமம் கிராமமாய் மக்கள் மனம் திரும்பினார்கள். ஒரு கிராமத்திற்குள்ளே வந்து ஊழியம் செய்த அந்த கிராமமே மனம் திரும்பியது. ஆலயங்களை கட்டினார்கள். இன்றைக்கி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி என்கிற இந்த 3 மாவட்டங்களும் ஒரே மாவட்டமாய்த்தான் இருந்தது. அந்த என்டையர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கட்டப்பட்ட ஆலயங்களிலே ஒரு 50-60% ஆலயங்கள் அவர்கள் கட்டினது. நாம் அதை பழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிதாக சில ஆலயங்களை கட்டுகிறோம். ஆனால் அவர்கள் செய்தது போல ஊழியத்தை நம்மால் செய்ய முடியவில்லை. அவ்வளவு எதிர்ப்புகள் அவர்களுக்கு இருந்தும் அவர்கள் இந்த ஊழியத்தை ஏராளமான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு அவர்களை விட வல்லமையான ஊழியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற பலர் தங்களை தாங்களே தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். தங்களை தாங்களே அப்போஸ்தலர்கள் என்று அழைத்து என்னவாது சொல்லட்டும், நாங்கள் வல்லமையாய் ஊழியம் செய்கிறோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டது போல இன்றைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படலை. காரணம் என்ன? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்.
அவர்கள் ஆத்தும பாரத்தோடு அன்பினால் கிரியை செய்தார்கள். இன்னைக்கு ஆத்தும பாரம் இல்லாமல் ஊழியம் செய்கிறார்கள். மனஸ்தாபமே இல்லாமல் மனம் திரும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு மனஸ்தாபம் இல்லாத மனம் திரும்புதல், அர்ப்பணிப்பு இல்லாத ஆராதனைகள், அன்பே இல்லாத ஊழியங்கள், வெளியில் மேடையில் மைக்குக்கு முன்னால் கேமராவுக்கு முன்னால் அழுகிற ஜனங்கள், ஊழியர்கள், ஆத்தும பாரத்தில் இருப்பது போல தங்களை காட்டிக்கொள்ளுகிற விரும்புகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆனால் நேரில் சென்று பாருங்கள், அவர்கள் வித்தியாசமானவர்கள். 1% கூட ஜென்ம சுபாவத்திலிருந்து மாறாதவர்கள். பகை, பழிவாங்கும் குணம், எதிர்ப்புகள் மேடையில் தான். ஆகவே தான் அதை நடிப்பு என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு மாஸ் மீடியாக்கள் வந்த பிறகு கிறிஸ்தவத்திலே நடிகர்கள் அதிகமாகிவிட்டார்கள். மேடையிலே ஒரு முகம், மேடை விட்டு கீழே இறங்கினால் அவர்கள் அன்பு நிறைந்தவர்களாய் தெரியவில்லை. அன்றைக்கும் இன்றைக்கும் இதுதான் வித்தியாசம். அன்றைக்கு திரள் கூட்டங்களை சேர்க்க அவர்கள் எந்த நவீன ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்தவில்லை. அவர்கள் ஆத்தும பாரத்தால் நிறைந்திருந்தார்கள், அன்பினால் நிறைந்திருந்தார்கள், தன்னை எதிர்த்தவர்களையும் நேசித்தார்கள், கிராமங்களுக்காய் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காரணத்தை சொல்லவில்லை. அன்று உள்ளவர்கள் அழுதார்கள். இடையன்குடியிலே கால்டுவெல் ஊழியம் செய்கிற காலத்தில் வருடம் அங்கே கொள்ளை நோய் வரும். காலரா வருகிறது. கொள்ளை நோயிலே ஜனங்கள் மாண்டு போகிறார்கள். ஆலயத்தை திறந்து முழங்கால் படியிட்டு அழுகிறார். ஐயோ, என் ஜனங்கள் அழிந்து போகிறார்களே என்று அழுது ஜெபித்தது மாத்திரமல்ல, நல்ல குடிநீர், ஒரு புதிய கிணற்றையே தோண்டினார் கால்டுவெல். இன்றைக்கும் அந்த கிணறு வற்றாமல் இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தார், ஜன்னல் வைத்து. அதுவரை ஜன்னல் இல்லாத வீடுகளிலே, களிமண் வீடுகளிலே வாழ்ந்தார்கள். காற்றோட்ட வசதி இல்லை. கொள்ளை நோய் ஈஸியாய் பரவுகிறது. வீடுகளை இடித்து எல்லாம் ஜன்னல் வைத்து வீடுகளை கட்டி கொடுத்தார். வேலை செய்தார்கள். சும்மா மேடை போட்டு பிரசங்கம் பண்ணலை, மக்களோடு மக்களாய் வாழ்ந்தார்கள். அந்த ஆத்தும பாரம், கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சொல்லுகிறார் இந்த 10ஆம் அதிகாரத்திலே, நான் எப்பொழுதும் ஒரு ஜெபம் பண்ணுகிறேன். என்னுடைய ஜெபத்தின் மைய காரியம், பொருள் என்ன? ஆண்டவரே, ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே பிறந்து அயல்நாட்டு மிஷினரிகளைப் போலவே ஆத்தும பாரத்தால் நிறைந்த எத்தனை தலைவர்கள் நம்மிடத்திலே வாழ்ந்து மரித்தார்கள். எமில் ஜெபசிங் அண்ணன், தியோடர் வில்லியம்ஸ், எத்தனை பேரை சொல்ல வேண்டும். ஆத்தும தாகத்தால் நிறைந்து பேட்ரிக் ஜாஷுவா, அவருடைய மகன் 24 வயதிலே பீகாரிலே மிஷினரியாய் வாலிபனாய் மலேரியா காய்ச்சல் அந்த நோய் வந்து மரித்து போனார். பேட்ரிக் அண்ணன் தான் அந்த சுவிசேஷ குழு FMBP மிஷினரி ஸ்தாபனத்தின் தலைவர். அவர் நினைத்திருந்தால் மகனை காப்பாற்ற எல்லா பண உதவியும் செய்திருக்கலாம். இல்லை, எல்லா மிஷினரியை போலத்தான் அவரையும் நடத்தினார். தியாகம் நிறைந்த மனிதர்கள்.
இறுதியாக பேட்ரிக் அண்ணே தன்னுடைய வயதான பருவத்தில் தான் வாழ்ந்து வந்த வீடு, தனக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து, அந்த வீட்டையும் ஸ்தாபனத்திற்கு எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் வேண்டுதல், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பம். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? முழுக்க 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 சுயநலம் நிறைந்த ஜெபங்கள். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. யோபு 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆக பிரச்சனைகளையே, நம்முடைய பிரச்சனைகளையே நம்ம ஜெபத்தில் கொண்டு வைத்து அங்கேயும் உட்கார்ந்து துக்கப்பட்டு கொண்டு இருந்தால் ஒரு கதையும் நடக்காது. நம்முடைய ஜெபம் மாற வேண்டும், நம்முடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் மாற வேண்டும். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான். யோபுவின் தேவையை கடவுள் சந்தித்தார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அதனால் இப்படி செய்வார்னு சொல்லி எதிர்பார்த்தல்ல, அன்பினால் நிறைந்து நீங்கள் கிரியை செய்யுங்கள். மற்றவர்களுக்காக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் டாஸ்மாக் கடையை அடைங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய குழுவில் என்ன ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா? குடிகாரர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கிலாந்தில் வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் உண்டானது. அங்கே சில பரிசுத்தவான்கள் அந்தரங்கத்திலே அழுது கொண்டே இருந்தார்கள், ஆண்டவரே வேல்ஸ் தேசத்தை மன்னியும், வேல்ஸ் தேசத்திலே எழுப்புதலை தாரும் என்று. என்றால் வேல்ஸ் தேசத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல. குடியிலும் வெறியிலும் விபச்சாரத்திலும் கேபரே டான்ஸுகளிலும் அந்த தேசமே பாவம் நிறைந்த தேசமாய் மாறி போனது. ஜனங்கள் உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாள். மது கடைகளிலே ஏராளமான விற்பனை வேல்ஸ் தேசத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது போல. ஆனால் வேல்ஸ் தேசத்து தேவ பிள்ளைகள் ஆண்டவரே மதுபான கடைகளை அடையும் என்று ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே சினிமா தியேட்டரெல்லாம் மூடப்பட வேண்டும் அப்படி ஜெபிக்கலை. வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக மக்கள் ஜெபித்தார்கள். சிறப்பாய் சில ஊழியர்கள், இவான் ராபர்ட்ஸ் போன்ற ஊழியர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவரே வேல்ஸ் தேசத்தை எனக்கு தாரும், மன்றாடினார்கள். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? எழுப்புதலின் அக்கினி எங்கே ஊற்ற, சிறியோர் முதல் பெரியோர் வரை மனம் திரும்பினார்கள். எங்கு பார்த்தாலும் ஜெபம், எங்கு பார்த்தாலும் ஆராதனைகள். ரோட்டில் 2 பேர் சந்தித்தால் உடனே கைகுலுக்கி விட்டு ஒரு சின்ன ஜெபம் செய்தார்கள். ஆலயங்களுக்கு படையெடுத்தார்கள், ஆலயங்களிலே ஜெபித்தார்கள். எங்கு பார்த்தாலும் ரட்சிப்பின் வல்லமை ஊற்றப்பட்டது. ஒரு சில மாதங்களுக்குள்ளாக தன்னால் தியேட்டர் அடைக்கப்பட்டது, மதுபான விடுதிகள் அடைக்கப்பட்டது, கேபரே நடன விடுதிகள் அடைக்கப்பட்டது. எல்லாம் தேசமே சுத்தமாய் மாறிப்போனது. தேவ ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனுடைய ஜெப குறிப்பில் மையப்படுத்தப்பட்ட கருத்து ரோமர் 10:1 தான் இருக்கும். 10ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. இதுதான் நம்முடைய ஜெபத்தின் மைய கருத்து. இதை மையமாய் வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீங்கள் ஒருவேளை ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கலாம், வேலூரில் இருக்கலாம், அல்லது வேலூருக்கு பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன வில்லேஜுகளில் நீங்கள் வசித்து கொண்டிருக்கலாம். செங்கல்பட்டில் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த கிராமத்திலிருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் முதலாவது உங்களுடைய பகுதி மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். கணவர் குடிக்கிறாரா? கணவருக்காக ஜெபிக்கிறதோடு சேர்த்து
உங்கள் கிராமத்தில் உள்ள அத்தனை குடிகாரர்களுக்காகவும் முதலாவது நீங்கள் முழங்காலை முடக்கி ஜெபம் பண்ணுங்கள், மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை ஏவ தொடங்குவார். உங்களுக்குள் இருந்து அவர் விண்ணப்பம் பண்ணுவார். ஆண்டவர் அப்படி நமக்குள் இருந்து ஜெபிக்கும் பொழுது அவரே ஆத்தும பாரத்தை நமக்குள்ளே ஊற்றி ஆத்தும பாரத்தால் நிரப்பி நம்மை ஜெபிக்க வைப்பார். அவரே ஜெபத்தை நடத்துவார். இப்பொழுது நேரம் போவதே தெரியாது. மணிக்கணக்காய் நாள் கணக்காய் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். 10 நிமிடம் ஜெபித்தது போல இருக்கும். 1 மணி நேரம் முடிந்திருக்கும். ஜெப வாழ்வு தலைகீழாய் மாறும். என கண்பானவர்களே, நீங்கள் யாருக்காக ஜெபிக்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த பிரச்சனை உள்ள எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்காக முதலாவது கண்ணீர் வடியுங்கள். உங்கள் ஊரில் உள்ள மக்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒருவன் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வானால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் கிராமமே மாறும். அன்புக்குரியவர்களே, இந்த 10ஆம் அதிகாரம் ரோமர் நம்ம கற்றுத்தருகிற முதல் காரியம், நம்முடைய ஜெப குறிப்புகள் மாற வேண்டும். நாம் எதற்காய் ஜெபிக்க வேண்டும். 2வது, இந்த அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம தியானிக்கிறது இல்லை. நமக்கு மேலெழுந்த வாரியாக இந்த 16 அதிகாரத்தையும் நம்ம தியானிக்கணும். இந்த 10ஆம் அதிகாரத்தில் அடுத்து அவர் சொல்லுகிறார், வாயின் வார்த்தை. நீ இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அது போதாது, வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஆண்டவரை அறிக்கை செய்வது. ஆகவேதான் சில இளைஞர் முகாம், வாலிபர் முகாம்களிலே 3 நாள் 4 நாள் முகாம்கள் நடக்கும். அதில் சாயங்கால நேரம் சாட்சியின் நேரம் என்று வைத்திருப்பார்கள். முதல் நாள் நடந்த அந்த கூட்டங்களிலே, கூடுகைகளிலே ஆண்டவர் ஒரு சில வாலிபர்களை தொட்டிருப்பார். அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்கள். அவர்கள் இருதயத்தில் விசுவாசித்திருப்பார்கள், ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதை உறுதிப்படுத்துவதற்கு சபை முன்னால் அவன் சாட்சி சொல்ல வேண்டும். அதாவது வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் சாட்சியின் வேலை. ஆனால் இது இன்றைக்கு சாட்சியின் வேலை என்பது அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரனை துதிக்கிற வேலையாய் மாறி போய்விட்டது. வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஆண்டவரை அறிக்கை செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும் அறிக்கை செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும். யாக்கோவும் ஏசாவும் சந்திக்கிற ஒரு சம்பவத்தை ஆதியாகமத்தில் படிக்கிறோம். ஏசா வந்து யாக்கோபை கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறான். 2 பேரும் பிரதர்ஸ், பாசம். அதன் பிறகு ஏசா கேட்கிறான் யாக்கோபிடத்தில், யாக்கோபு, இங்கே இருக்கிற இந்த ஸ்திரீகள் யார், இந்த குழந்தைகள் யார் என்று கேட்கிறார். யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும்? இதெல்லாம் என்னுடைய மனைவிகள், இவர்களெல்லாம் என்னுடைய குழந்தைகள், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். யாக்கோபு சொல்லுகிறார், அடியானுக்கு தேவன் அருளின மனைவிகள், தேவன் தந்த குழந்தைகள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். ஒருவேளை யாப்போக்கு ஆற்றங்கரையிலே இரவு முழுவதும் போராடி இஸ்ரவேலாய் ஒருவேளை மாற்றப்படாமல் இருந்திருந்தால் யாக்கோபு சொல்லியிருப்பார், எல்லாம் என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள்,
என்று அவர் பெருமை பேசியிருப்பார். அவர் மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறார், வாயினாலே அறிக்கை செய்கிறார், கடவுள் எனக்கு தந்த குழந்தைகள், கடவுள் எனக்கு தந்த மனைவி, ரெண்டுமே வசனம்தான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், நல்ல மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆகவே யாக்கோபு சொன்னார், கடவுள் என கொடுத்த மனைவியும் பிள்ளைகளும் என்று தன் அண்ணனிடத்தில் அறிமுகப்படுத்துகிறார். என்ன ஒரு அருமையான வாயின் அறிக்கை பாருங்கள். எப்போதும் வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். யாராவது பிரதர் இங்கே எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால் நலமாய் இருக்கிறேன். எப்போதும் அப்படி சொல்லி பழகுங்கள். பிரதர் உங்கள் ஊழியங்கள் எப்படி இருக்கு? கர்த்தருடைய கிருபையினால் நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பிரதர் உங்களுடைய கால் வலி இப்போ எப்படி இருக்குது? கர்த்தருடைய கிருபையினால் இப்போ பரவாயில்ல பிரதர், தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உண்மையை நேர்மையாய் அறிக்கையிடுங்கள். பல நேரங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் பார்த்த ஊழியக்காரர்கள் பல மணி நேரம் அப்படி ஜெபம் பண்ணுவோம், இப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட அப்படி பேசுவோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அனுபவங்கள் ஒன்று எங்களுக்கு கிடையாது. ஆகவே ஜெபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட அழுவோம். ஆனால் எங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம், நேர்மையாய் உண்மையை சொல்ல வேண்டும் என்று. ஆண்டவரிடத்திலே நேர்மையாய் உண்மையை நாங்கள் சொல்லுவோம். அந்த வாயினால் நாம் செய்கிற அந்த அறிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேகர் இன்றைக்கு பிசாசின் வஞ்சைகளினாலே பல வசனங்களே தங்கள் இஷ்டத்திற்கு எடுத்துக்கொண்டு பாசிட்டிவ் கன்ஃபெஷன், நெகட்டிவ் கன்ஃபெஷன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் ஆண்டவர் பாசிட்டிவ் கன்ஃபெஷனையும் சொல்லலை, நெகட்டிவ் கன்ஃபெஷனையும் சொல்லலை, நேர்மையான உண்மையாய் அறிக்கை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். வேதத்தின் தத்துவம் ஆண்டவர்கிட்ட வந்து எதையும் கூட்டி குறைத்து பேச வேண்டியதில்லை. நம்முடைய அறிக்கைகள் நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் பேசும்போது மாத்திரமல்ல, சக மனிதர்களிடத்திலே பேசும் பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் பேசுங்கள். எந்த காரியத்துக்காக கூட பொய் சொல்லவே வேண்டாம், கூட்டி குறைத்து பேச வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுங்கள். அதற்கு மிஞ்சினது பாவமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்து ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உடைய சமூகத்திலே நான் வந்து நிற்கிறேன் அப்பா, நேர்மையாகவும் உண்மையாகவும் நான் அறிக்கையிட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய ஜெபம் அதனுடைய மையப்பொருள் மாறட்டும் ஆண்டவரே. அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும் என்று சொன்னீங்களே, அப்படி ஆத்தும பாரத்தினாலே நிறைந்து நாங்கள் ஜெபிக்க, எங்கள் ஊராருக்காக என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே எங்கள் ஜனங்களை நேசித்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்திருளும். நேர்மையாய் பேச எங்களுக்கு உதவி செய்திருளும். உண்மையாய் பேச எங்களுக்கு உதவி செய்திருளும். உம்மிடத்தில் ஜெபத்திலே நாங்கள் மாய்மாலமாய் வந்து நடிக்காதபடி நேர்மையாய் எங்களை குறித்து உம்மிடத்தில் அறிக்கையிட, சக மனிதர்களிடத்திலும் நாங்கள் நேர்மையும் உண்மையுமாய் பேச எங்களுக்கு உதவி செய்திருளும் அப்பா. தகப்பனே, உடைய பிள்ளைகள் இது நாள் வரைக்கும் ஒருவேளை பாசிட்டிவ் கன்ஃபெஷன் தான் கடவுளுக்கு பிடிக்கும் என்று நினைத்து இல்லாததை கூட இருக்கிறது போல பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணி கொண்டிருக்க அந்த பாவங்களையெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. பலவிதமான அந்நிய போதனைகளினாலே ஆண்டவரே நாங்கள் இழுப்புண்டு போய்விடாதபடிக்கு உண்மையும் நேர்மையுமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறாள். சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்கிறாள். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும்
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை திரையில் காணும் எங்களுடைய நம்பருக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த செய்திகளிலே உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருந்தால், அல்லது உங்களுக்கு புரியாத சில பகுதிகள் இருந்தால், அல்லது நான் தவறாய் பேசுகிறேன் என்று நீங்கள் கருதுவீர்களானால் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் சேர்ந்து வேதத்தை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.